பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தங்கமயில் ஊர்லேருந்து வந்த உடனே அவங்க அம்மா, அப்பா, அவங்க தங்கச்சி எல்லாருமே பார்க்க வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி, என் மகா வந்து ஹனிமூன் போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா நினைக்கிறாங்க, ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கெலாம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா எல்லா வீட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஏன்க்கா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, நம்ம சிரித்தா கூட ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று தோணுச்சு, உன்ட்ட அக்கா நைஸாக சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹனிமூன் போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷங்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஏக்கா நீங்கள் சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்தோன்னா கோமதி சரியாக முறைக்கிறாங்க. சொன்னே, அத்தை முறைக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முறைக்கட்டும், நம்ம இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமேல் அம்மாட்ட சொல்கிறாங்க, சம்மந்தி நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட ஏதாவது பர்சனலாக பேசுவீங்க, ரூமில் போய் பேசுங்க, எதுவும் சாப்பிடுறீங்களான்னு சொல்லுங்கள், ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நாங்கள் வந்தோடனே காஃபி டீ போட்டு கொடுத்தீங்க, இதே போதும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்களை சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன் அப்படி இப்படின்னு தங்கமேல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து சரவணன் கையில் 2000 கொடுக்குறாங்க, போய் கறி எடுத்துகிட்டு வா. இல்லைப்பா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சரவணன் வேலைக்கு வர மாட்டாப்புல இன்றைக்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி தவிர அப்படின்றாங்க. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த சமையலெல்லாம் ஆகுது. சமையல் ஆகிட்டு இருக்கும்போது தங்கமயில்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, மயில் முதல்ல கதவடை அப்படிங்கிறாங்க. கதவை போய் அடைக்கிறாங்க. நான் சொல்கிறது நல்ல மைண்டில் கேட்டு வச்சுக்க. இப்போ வந்துட்டு உன் மாமியாருக்கோ மாமனாருக்கோ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அவங்க புருஷன் உட்பட இந்த மீனாவையும் ராஜியும் பிடிக்காமல் போயிடுச்சு. இதே நிலைமை தொடரணும். அவங்க புருஷன் பொண்டாட்டியே ஒன்று சேர விடாத. அதுபோக மாமியார் கூட அவங்கள வந்து க்ளோஸ் ஆக விட்றாத. அப்படி ஆன அப்படின்னு சொன்னால் உனக்கு எல்லாமே எதிராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தாண்டி, ஏன்னா நீ 1000 பொய் சொல்லி தான் அந்த கல்யாணம் முடிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, ஏம்மா அக்காளுக்கு அக்கா தேவையில்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்க. ஹனிமூன் போன இடத்துலையும் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கோவப்படாது இதுன்னு சொன்னேன். அக்காவும் அப்படியே செஞ்சிச்சு. அது சரி வராதுமா, உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, உங்கள் அக்கா அவள் வாழ்க்கையை காப்பாற்றினா மட்டும்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்கள் அக்கா வாழ்க்கை சரியில்லாமல் வாழ வெட்டி அவன் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருந்தவங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உனக்கு எதுலெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் என்ன செய்யணும், ஏறி உட்காரணும். அதுபோக உன் வீட்டில் ஏதாவது ஒரு பணமோ நகையோ கிடைக்குன்னா அதை நீ முதல்ல எடுத்து உனக்காக ஒதுக்கப்பார். அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும். இங்கே வந்தோடனே தெரியுது உன் சித்தப்பா வந்து ரொம்பவே உட்காந்து தின்னுட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏன் சித்தப்பா அப்படிங்கிறா தான் கோமதியோட தம்பியை தான் சொல்கிறேன். அவருக்கு எவ்வளவோ சொத்து இருக்குது. அங்கே போகாமல் இந்த வீட்டினோட சாப்பாடும் இந்த வீட்டு சொத்தையும் அழிச்சிட்ருக்காரு. இதை யாரும் என்னென்னு பார்க்க மாட்டேங்காங்க. நாளைக்கு அரசிக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் என்ன, இந்த வீட்டினுடைய சொத்து பாதி காலி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப செல்லமாக இருக்குது. அந்த பிள்ளை கலெக்டர் ஆன அப்புறம் தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் கலெக்டர் ஆறாலோ ஆகலையோ, ஆனால் அவள் கல்யாணத்தை சிறப்பாக செய்வாங்க. இப்போயுமே ஒரு 100 பொண்ணாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லுது. இன்னும் கொஞ்சம் நகையை போட்டு செலவு நிறைய பண்ணி கட்டி கொடுப்பாங்க. அதனால் அந்த குடும்ப சொத்தும் போகும். இந்த கதையை நீ பார்க்கணும். ஒன்று அரசி வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடாது, லவ் மேரேஜ் பண்ணி தான் போகணும். பழனி இந்த வீட்டை விட்டு போகணும், சரியா? அதுபோக ராஜி மீனாவுக்கும் உங்கள் அத்தைக்கு பிடிக்கக்கூடாது. அதுபோக ராஜி மீனாவையும் அவங்க புருஷன் கூடயும் சேரக்கூடாது. நீனும் இந்த வீட்டில் பெரிய சிறந்த மருமகளாக இருக்கணும். உன்னை பற்றியே மைனஸ்ன்னு தெரியக்கூடாது. இந்த 6 விஷயத்தையும் நீ வந்து மைண்டில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா இவ்வளவும் நினச்சா என்னத்துக்குமா ஆவேன் அப்படிங்கிறாங்க. நினச்சி தாண்டி ஆகணும். வாழ்க்கையில் வாழணும்னா அப்படி தான். அதுபோக வந்து இந்த குடும்பத்தில் நல்ல வழிவாய்ப்பு இருக்குது. இந்த வழிவாய்ப்பை உனக்கு நீ பயன்படுத்திக்கிட்டேன்னா நீனும் உன் புருஷனும் செட்டில் ஆகிடலாம். உன் புருஷன் கூலிக்கு வேலை பார்த்துக்கிட்டு அந்த வேலை பார்க்குற ஓனர் வந்து இவனை நம்பாமல் பணம் எடுத்துகிட்டு போனால் வச்சான்னு சொல்ல, அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவ, அசிங்கப்பட, மறுபடியும் வேலைக்கு போவ, இப்படியெல்லாம் பல மாதிரி போகுது. இது சரி வராது. உன் புருஷன் அவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தோட்டமாக இருந்தாலும் சரி தான், கடையாக இருந்தாலும் சரி தான், வீடாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்குமே உன் மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சரியா? இன்னொருத்தவங்க வந்து அதில் பரிவட்டம் கட்டக்கூடாது. அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஊர்வலம் வந்தாலும் மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளமாக இருக்கணும், எதுக்குனாலும் அவங்கள தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. கூறு கட்டவளை இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அரசிக்கிட்ட பையை பேச்சு கொடுத்து ஃப்ரெண்ட்லியாக பழகு.
பழகணுன்னா அண்ணி அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக வருவாள். க்ளோஸாக வரும்போது இந்த காலகட்டத்தில் யாரையும் விரும்புதியா வைக்கியான்னு கேளு. அவள் விரும்பலைன்னு சொன்னாலும் விரும்பி கட்டு. லவ் மேரேஜ் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதான் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லு. லவ் மேரேஜ் பண்ணால் அந்த வீட்டுக்கு ஆகாது. எதிர்த்து வீட்டுக்காரங்களும் கழுவி ஊற்றுவாங்க. ஆக இந்த வீட்டுக்குள்ளே அவள் சேர மாட்டான், நகையும் நட்டும் கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்று. அந்த நகை நட்டு டேரெக்டாக உங்கள்கிட்ட வர மாதிரி நீ பண்ணிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சது. அதுபோக கல்லாச்சாவியை கைப்பற்றியும் பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ நீ வந்து அக்காவை பார்த்து சந்தோஷமாக பார்க்க வரல, இவ்வளோ பிரச்சனையை கிளப்புறதுக்கு சொல்ல தான் வந்தியா அப்படிங்கிறாங்க. ஏய், ஒன்றையே நாளைக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாலும் அம்மா இந்த மாதிரி தான் ஐடியா சொல்லுவேன். புத்திசாலித்தனமாக பிழைக்கணும். உங்கள் அப்பனை மாதிரி வேலைக்கே போகாதன்னு வாக்கப்பட்டு பணமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு உலகம் முன்னாடி அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இவ்வளோ பேர்கிட்ட கடன் வாங்கி தலைமுறைப்பாக வாழ்ந்த வாழ்க்கை தான் எனக்கு தெரியும்டி. சந்தோஷமாக இருக்க வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் தற்காலிகத்தில் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறேன். எனக்கு சொல்ல ஆள் இல்லை. அப்படி சொன்னாலும் உங்கள் அப்பங்கிட்ட பணம் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் பணமும் இருக்குது, நிறைய வழி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பயன்படுத்தி பிழைக்க வழியை பாருங்கடி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் செய்கிறேம்மா. முதல்ல வந்து ராஜி மீனாவை அத்தைட்ட பேச விடாத அளவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற. அதை பண்ணு. என்னென்ன குறை சொல்ல முடியுமோ அத்தனையும் உங்கள் அத்தைட்ட சொல்லு. அவங்க ஏதாவது ஒரு சின்னதாக பண்ணுறாங்கன்னா அதை பெருசாக சொல்லு, பல மடங்காக சொல்லு, பிடிக்காமல் போயிடும். அதுபோக ராஜி மீனா இல்லாத நேரத்தில் அவங்க புருஷங்கிட்ட இவங்கள பற்றி குறை சொல்லு, அதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கோமதி சம்மந்தி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை நான் என்னையும் கூப்பிட்டுக்கலாம்னு நான் சமையல் பண்ணியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, வந்ததுலேருந்து ஆடிக்கிட்டு தான் இருக்கேன், சென்னையிலேருந்து வந்த பிறகு. அதுக்கு நோட்டி வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன், அதில் மாற்றிக்கிறது இல்லை. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்கள் தங்கச்சி வந்திருக்காங்க, நீ அவங்கள்ட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒன்று நீ வேலைக்கு எவ்வளோ சரவணை இனியும் சொல்லிட்டு போனானம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போலேத்த அப்படிங்கிறாங்க. இல்லை பைக் எடுத்துகிட்டு போகிறானே அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வாழை இலை அவங்க வந்திருக்கேன், உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா வந்திருக்காங்களா, தட்டில் சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்காது, அதான் வாழை இலை அவங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கே நம்ம தோட்டத்தில் அப்படியே அறுத்துட்டு வந்துட்டு வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை மயில், அது கொஞ்சம் தூரம் போகணும், கடை பக்கத்தில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. வாழை இலையை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவங்க குமரேசன் வர்றாரு. என்ன சரவணா வேலைக்கு போலையா நீ அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, அதனால் நீ போகல. ஓ, வாழை இலை சாப்பாடா, சரி நடக்கட்டும் அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே பாண்டியா நீ உங்கள் வீட்டில் விருந்து போலையா அப்படிங்கிறாங்க. அம்மா என் சம்மந்தான் இருந்திருக்காங்க. இல்லை சரவணன் இடையில பார்த்தேன், வாழை இலை வாங்கிட்டு போகிறான் அப்படின்னா. அவனம்மா கறி சாப்பாடு வீட்டில் வந்து தட்டில் சாப்பாடு இருந்தாலும் கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அவங்களுக்கு உபசரித்த மாதிரி இருக்காது, நல்லாவும் இருக்காது. அதனால தான் வாழை இலையில் மனமாக சாப்பாடு கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாழை இலையில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி எல்லோரும் சம்மந்தியும் வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். மீனாவோட அப்பா அம்மா, அது போக ராஜோட அம்மா அப்பா, இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சதான் மாமா அப்படின்ட்டு இருக்கும்போது செந்தில் சிரிக்கிறாரு. இவங்க என்றைக்கு வருவாங்க, நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போனால் தானே வருவாங்க, நான் இப்படி கிடந்து கடையிலே கிடக்கணே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சிந்தனை வேறு எங்கேயோ போகுது போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அதானே உன் மாமனார் மாமியார் வந்தால் வாழ்க்கையில் செட்டில் ஆகலான்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மாமா, மீனா ரொம்ப மனசு வந்து போயிருக்கா, அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்தாங்கன்னா அவள் சரியாயிடுவா அப்படிங்கிறாங்க. எப்பா மீனா மேலே கோவம் போயிட்டா அப்படிங்கிறல மாமா. அவன் மேலே கோவம் எனக்கு இப்போதைக்கு போகவே போகாது, தப்பு இல்லை மாமா. எப்படி அந்த பிள்ளைய ராஜி பிள்ளைய வந்து டியூஷன் எடுக்க அனுப்புவோம், இப்போ கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் வீட்டோட டியூஷன் எடுக்க அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. இதே செந்தில் அந்த பேச்சை விடுங்க, அதையே பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டே வராதாங்க, வேறு ஏதாவது பேசுங்க, போர் அடிக்கி. அதுபோக அவன் என்ன குழப்பத்தமாக பண்ணிட்டான், டியூஷன் தான் எடுக்க போனான், வேறு என்ன செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசுதியா தெரியாமல் பேசுதியா, அவங்க அண்ணன் மாதிரி என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க இன்றைக்கி நேரத்தோட பேசுகிறாங்க, அவங்க வந்து இவன் டியூஷன் எடுக்க போனான்னு பேசலை, எங்கள் வீட்டு பிள்ளை எவ்வளோ செல்லமாக வளர்ந்தான்னு புல்டப் பண்ணி தான் பேசினாங்களே தவிர்த்து பாசத்தில் ஒருத்தனும் பேசலை. ஒரு படித்த படிப்பேன்னு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா அதை பாராட்டணும், அறிவுள்ளவன். இப்போ நான்லாம் சரியாக படிக்கலை, அவள் படிச்சிருக்கான், படித்த படிப்புன்னு ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கா, இது பிரயோஜனம் தானே. நாளைக்கு அந்த இவங்ககிட்ட டியூஷன் படித்த பிள்ளைகள் பெரிய ஆளாக வந்தால் ராஜிக்கு தானே பெருமை, எங்கள் அண்ணம்மாவுக்கு தானே பெருமை. கொஞ்சம் கூட கூறு இல்லை, அவனும் நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. ஏன்னா என்ன மச்சான்ட்ட சொல்லியிருக்கலாம், மச்சான் டென்ஷன் பார்ட்டி, ஆனால் இவர் ஓரளவு கூட எடுத்துக்கிட்டாரு.
இந்த நேரத்தில் சின்ன கதைக்கே தாட் புட் தஞ்சாவூர் ஏன் சொல்ல யாரும் கேட்கல அப்படிம்பாரு உங்கள் அப்பா. இந்த நிமிஷத்தில் உங்கள் அப்பா அமைதி காத்தான்னு நினைக்கும் போது இவரை நினச்சி தான் பெருமைப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. அது நிமிஷம் அப்படின்ட்டு இருக்கும்போது செந்தில் இரு நான் சம்மந்தாரர் சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே சாப்பாடு நடந்துட்டு சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிடலான்னு தான் வந்தேன் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அப்படி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் உடனே கிளம்பிட்டு 2 நாள் இருந்து போங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி இருந்து போகலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா வெளில போண்டிருக்கு என் வீட்டுக்காரர் ஜெய்ப்பூர் வரைக்கும் போகிறாரு அப்படிங்க. அப்படியா சம்மந்தி சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் கேட்குறாங்க, சம்மந்தி நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, கல்யாணத்தோடு நான் ஒன்றும் கேட்கல, என்ன பிஸ்னஸ் சம்மந்தி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் முயலோட அப்பா திருத்தன்னு முடிக்காரு. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, அவர் எல்லா பிஸ்னஸுமே பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. எல்லா பிஸ்னஸுமே பண்ணால் என்ன பிஸ்னஸ்ஸு எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நகை கடைக்கு தேவையான மாடல் நகையெல்லாம் ஃபாரின்லேருந்து வாங்கி ஒவ்வொரு ஊருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ஓ எல்லாம் தங்க நகை பிஸ்னஸ் தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி 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 அப்போ சம்மந்தி முதலீடு நிறைய போட வேண்டியிருக்குங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறோம். 10 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படிங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உங்களை பார்க்க அப்படி தெரியல, ரொம்ப எளிமையாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நம்மகிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் நம்ம பில்டப் பண்ணக்கூடாதுல சம்மந்தி அப்படிங்கிறாரு தங்கமீனோட அப்பா. இதை பார்த்த பாக்கியம் ரொம்ப ஓவராக பேசாத, அடக்கி வாசி, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி 2-3 பொய்யை சேர்த்து சொல்லுதாரு. இங்கே சுடருக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம கழுத்து காதில் ஒன்றும் இல்லை, பூரா கவரிங். ஆனால் தங்க நகை பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பாவும் ஏமாத்துறாங்க, அம்மாவும் ஏமாத்துறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்மளுக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு இப்படி தான் போய் சொல்லுவாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சி வாழ்க்கை மாறிக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாக்கியம் சொல்கிறாங்க, கடைக்குட்டி பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அவளை நகையும் போட்டு கதிருக்கே கட்டி கொடுத்துருப்போம். கதிருக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்களும் ஓடி போனி ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்தான், நகை நட்டு இல்லாமல் வந்துட்டான் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. சம்மந்தி அதை போட்டு ஏன் பேசிக்கிட்டு அப்படிங்க. இல்லை சம்மந்தி இப்போ தங்க மீன் நாங்கள் 80 பவுன் நகை போட்டிருக்கோம். மீனாவாக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் ஒரு நகை எல்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு நகை கிடச்சிருக்கும்ல, அது போக நாங்கள் 2 பிள்ளையும் ஒரே வீட்டில் கட்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சம்மந்தார வீடும் நல்லா அன்பான வீடு பக்கத்துலேயே இருக்குது, வந்துட்டு போயிடுவோம். அக்கா தங்கச்சி ஒன்றா அது மாதிரியும் ஆயிடும் அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே ராஜிக்கு கேட்குது, ஏற்கனவே ஒருத்தியை கட்டி கொடுத்துட்டு இந்த வீடு பாடுபடுத்தி எங்கள் அத்தையும் மாமாவும் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த தங்கமேலக்கா எல்லோரையும் ஏமாத்துறாங்க, எல்லோரையும் காக்கா பிடிக்கிற வேலையை மட்டும்தான் கரெக்டாக பார்க்குறாங்க. இங்கே இருக்கும்போதாவது பரவாயில்லாமல் இருந்தாங்க, சென்னைக்கு போய்ட்டு இருந்தப்போ ரொம்ப சுயநலமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சமயம் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியன் கார் வர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை எங்கள் கார் வருது அப்படிங்கிறாங்க. ஒரு வாடகை கார் வருது, என்ன சம்மந்தி வாடகை கார் வருது அப்படிங்கிறாங்க. அதான் போர்டை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி எங்கள் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, டிரைவர் உடனே வேறு கார் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற. அப்படியா அப்படிங்கிறாங்க. வேறு காரில் ஏறி வீட்டில் போய் இறங்கிடுதாங்க. முன்னாடி நாங்கள் பொண்ணை பில்டப்பில் அவங்க வீட்டில் இருந்து கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படி இரு, அவங்க அத்தைக்கிட்ட பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பேங்கில் போய் அந்த நகையை எடுத்து ராஜி நகையை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, எல்லா நகையும் எடுக்கணுங்காங்க. நகையும் அப்படி எடுத்துரு, அந்த நகையை மட்டும் எடுத்து நீ என்கிட்ட தந்துட்ட, நான் ஏதாவது வகையில் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த நகை பிரச்சனை முடிஞ்சாலே உனக்கு பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி. இப்போது ராஜி மீனாவும் இந்த வீட்டில் ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டாங்க. நீ அந்த காலி இடத்த நிரப்பி நீ மட்டும்தான் அந்த சீனில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோ. உங்கள் அத்தைகிட்ட போய் வாண்டடாக பேசு, உங்கள் அத்தை ரூமில் போய் இரு, உங்கள் அத்தை கால் மாட்டில் உட்காந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக கோமதி ரூம் போகிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எது செய்யணாலும் என்னையே கொடுங்க, அரசியை டிஸ்டர்ப் பண்ணானா, நீங்கள் காலையில் நின்னா அரசியை கூப்பிட்டு வெங்காயத்தை வரியாத ஒரு இது வரீங்க, என்னையே பயன்படுத்திக்கோங்க, அந்த பிள்ளை படிக்கட்டும், படித்து நல்லா அவர் நிலைமைக்கு வரட்டும், ஒரு கவர்மெண்ட் வேலை கூட போட்டோம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ஓங்கோனம் யாருக்கும் வராது, நீ வேலை செஞ்சு பிரிதொரு ரெஸ்ட் எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றவங்களாம் அப்படி இல்லை. நான் உங்கள்கிட்ட அந்தளவுக்கு க்ளோஸாக பேசினதில்லை. அந்த ராஜுக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் அவ்வளோ உரிமையாக பேசினேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகினேன், அத்தை மாதிரியே பழகலை. ஆனால் அந்த பிள்ளைகள் என்கிட்ட உண்மையே சொல்லலை. எனக்கும் என் புருஷனுக்கும் ஃபிசிக்ஸில் தான் உண்டு பண்ணுறாங்க சரி. ஆனால் நீ அப்படி இல்லை, நான் நினச்சது வேறு நடக்குது வேறு, உன் மனசில் எதையும் வைக்க தெரிய மாட்டேங்குது, நீ மாதிரியே
சரியா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வந்து உங்களை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி என் குடும்பத்துக்கு நானும் ஒரு ஃபேமிலி கேர்ளாக இருக்கணும். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் புருஷனுக்கும் வர பிள்ளைகளுக்கும் சாப்பாடை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கேன் அத்தை. இதுக்கு முன்னாடி நான் ஃபேமிலி கேர்ளாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் உங்களை பார்க்கும்போது நீங்கள் குடும்பத்துக்காகவே உங்களை தியாகம் பண்ணி இருந்துகிட்ருக்கீங்க. உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அத்தை அப்படி இப்படி நைஸ் வைக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்ற வீட்டில் எவ்வளோ பெரிய சுத்தம் இருக்குது. அதை விட்டுட்டு மாமா அன்பு தான் ஆனந்த குடும்பம் தான் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி மாமாவும் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் உங்கள்கிட்ட தந்து தான் வாங்குறாங்க. 2 பேருமே சரியான ஜோடி. உங்களை புரிஞ்சிக்காத ராஜி மீனாவையும் வந்து நீங்கள் கொஞ்சம் அழகியே இருக்க வைக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லிட்டீங்க டியூஷன் எடுக்காதங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்ல சுத்தமாக மதிக்கிறதில்ல. மாமனார் மாமியார்னு சொல்லி மரியாதையே இல்லைத்த அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது சரிதாம்மா. அவங்க 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் விலைக்கு வச்சு பார்க்கக்கூடாது, நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கணும். நம்ம காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால நம்ம அத்தையும் மாமா நம்மகிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்காங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பிள்ளைகள்ட்ட நான் நெருங்கி பேசி பழகுவேன். ஆனால் அந்த பிள்ளை அதை கூட பொருட்டாடுகளுங்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கே போனால் என்னை கூப்பிடுங்க, பேங்க்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா நான் கூட வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ வந்தால் தான் நல்லாயிருக்கும், பேங்க்கில் ஒரு படித்த பிள்ளை இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிம்மா சரித்த அப்படிங்கிறாங்க. உடனே இதை எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க. ஏம்மா பேங்க் என்னை தான் கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. நல்லதாக போச்சுட்டு கூட போய்ட்டு வா, கூட போய்ட்டு அந்த நகையை எடுத்துருங்க, நகையை எடுத்து எனக்கு ஃபோன் அடிக்கிறேன், நான் ஆசுக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. பேங்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. போய் லாக்கர் தான், லாக்கர் நம்பர் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நகையை பூரா எடுக்கிறாங்க. ஓ பேங்க் லாக்கர்னு இப்படி தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு தங்கமேல் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நகை எல்லாத்தையும் ராஜி நகையை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கோமதி எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ அரசி பார்க்குறாங்க. அம்மா இந்த நகைலாம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது மயில் வந்து தன்னுடைய நகையை பார்க்குறாங்க. ரொம்பவே கருத்து இருக்குது. ஆகா கவரிங் காட்டி கொடுத்துரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த நகையை உத்து பார்க்குறாங்க அரசி. அண்ணி அந்த காசு மாலை சூப்பராக இருக்குது, நீ கொண்டாங்க நீ போட்டு பார்த்து தரேன் அப்படிங்கும்போது ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஆகா அரசி போட்டான்னா மாட்டிக்கிட்டும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அப்படி இல்லை அப்படின்னு என்னமோ சமாளிக்கிறாங்க. மயிலுக்கு கூட ஒரு வாட்டி போட்டு தருவா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நான் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து அதை சுத்தமே பண்ணலை. சுத்தமே பண்ணாமல் அரிசி போட்டானா அரிசிக்கு ஏதாவது நோய் தொச்சு எதுவும் வரக்கூடாது, அதாவது வைரஸ் ஃபீவர் அது இதுங்கிறாங்க, எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறியாம்மா, சரி சரி அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை நகை கருத்துச்சின்னு சொல்லி அத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு மற்ற நகையெல்லாம் பார்த்தோன்னா பயங்கர ஆசை. இவ்வளோ நகை இருக்குது, நம்ம நகை ஒன்று கூட தங்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசி இதில் வந்து ராஜ் நகை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறது தனியாக வை அப்படிங்கிறாங்க. இதில் ஏன் நகை இருக்குது, ஏன் நகை அவங்களுக்கு தெரியுமில்ல அரசி, ஓ நகை என் நகையும் சரியாக இருக்குன்னு சரிப்பார், மேலே இவ அரசி சொல்ல அதை எடுத்து பாருமா பார்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. நான் கிச்சன் நிறைய போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது அங்கேருந்தே ராஜி பார்த்துட்டே இருக்கிறாங்க, எனக்கு நடந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த நகையை எப்படியாவது ஒரு நகையை எடுக்க நம்ம இங்கே இருக்க வீட்டில் இருக்க டென்ஷன்லேருந்து நகை எங்கே போச்சு அது போச்சுன்னு யாரும் பார்க்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட 150 பவுனுக்கு மேலே வீட்டில் இருக்குது. அப்போ அந்த 150 பவுனில் 100 பவுனும் நம்ம அரசிக்குள்ளது, 50 பவுன் அத்தைக்குள்ளது. அரசியாவது தான் நகை இது இதுன்னு பார்த்து வச்சுருப்பாங்க, அத்தை பார்த்து வைக்க மாட்டாங்க. ஒரு நெக்லஸ் எதையாவது எடுத்துருவோம், நல்ல நெக்லஸை பார்த்து அப்படின்னு நினைக்காங்க. அப்போ அரசி இருக்கால எப்படி இந்த நகை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. அப்போது நம்ம ராஜிக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. என்ன இந்த அக்கா ஒரு மாதிரி முழிக்காங்க, எதுவும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அரசி கொஞ்சம் எனக்கு தண்ணி துவைக்க தண்ணி எட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போகிறாங்க. அந்த கேப்பில் நகையை எடுத்து செலவில் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இதை அங்கே நின்ற ராஜி வந்து அப்படியே வீடியோவாக பதிவு பண்ணிடுறாங்க. எடுத்து வச்சுட்டு எல்லா நகையும் இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நைஸாக அந்த சேலையில் சரி நைஸாக ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே போன ராஜி ஜன்னலில் இருந்து எடுக்கிறாங்க. அந்த நகையை எடுத்து அவங்க கரெக்டாக தங்கமயில் பெட்டியில் வைக்கிறாங்க. இதையும் வீடியோ எடுத்து கட் பண்ணிக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் நகையெல்லாம் வந்து ராஜி நகையை கொண்டு கொடுக்குறாங்க. அண்ணி இது உங்கள் நகை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்ட்ட தர அப்படிங்கிறாங்க. இப்போ மாமா வருவாங்க, அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லிடுங்க, இப்போ வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் பழனி வராரு. சித்தப்பா இதை கொண்டு வீட்டில் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு நகை வாங்கிட்டாங்க போகிறாங்க. நகையை கொடுத்துட்டு திருப்பி வராரு. சக்திவேல் முத்துவேல் வந்துடுறாங்க. இங்கே என்னடா அப்படிங்கிறாங்க.
ஒன்றும் இல்லை, ஒரு டெலிவரி இருந்துச்சு, டெலிவரி பண்ணிட்டேன் அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள் நகையை கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஃபுல் நகையை கொடுத்த மாதிரி பேசுகிறேன், அண்ணி நகை மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தந்த நகையை கொடுத்துட்டோம்னே, என்கிட்ட நகை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அந்த வீட்டில் எடுபடியாக இருந்தவனுக்கு என்ன இருக்கும், நம்ம சொத்து பற்ற பாருன்னா கேட்க மாட்டேறான், பொழைக்க தெரியாத முட்டா பேடா நீ அப்படிங்கிறாரு சக்திவேல். ஆமாண்ணே, நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்க, நான் முட்டாளாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்ன சித்தப்பா கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா வேக மாட்டேன்னு சொன்னாங்க, வேறு வழி தெரியல, எங்கள் அம்மாட்ட கொடுக்க சொல்லிட்டேன், அப்புறம் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. இங்கே ரூமில் போய் உட்காந்து ராஜி தான் எடுத்த வீடியோவை பார்க்குறாங்க. தங்கம் இலக்கா ஒரு நகையை வந்து அத்தை நகையை எடுத்து இப்போ செடாக்குள்ளே வச்சாங்க. அந்த நகையை வந்து நேராக பெட்டியில் வச்சுருக்காங்க. இந்த நகை விஷயம் வெளியே தெரியுமா தெரியாதா சொல்லிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம அத்தைட்ட போய் சொன்னால் அத்தை நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. அப்போ மீனாட்ட கேட்குறாங்க, அக்கா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லு, இப்போ தான் வேலைக்கு வந்துருக்கேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்க. சொல்லுடி அப்படிங்கிறாங்க. தங்கம் இலக்காவும் அத்தையும் நகை எடுக்க போனாங்க பேங்க்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது பெரிய விஷயமா அப்படிங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த நகையை மட்டும் எடுக்கிறது இல்லாமல் கோமதி அத்தை நகையை நைஸாக மயிலக்கா திருடிட்டாங்க அப்படிங்க. திருடிட்டாங்களா? இதை நீ சொன்னு வச்சுக்கோயேன், எதையாவது குறை சொல்லி நம்ம 2 பேரும் ரொம்ப இதாக பேசுவோம், நல்லா இருப்போம், இந்த கதையை விடு. நகையை திருடினாங்கன்னா திட்டு போகிறாங்க, ஆதாரம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, நம்மளுக்கு தான் அசிங்கம் விடு அப்படிங்கிறாங்க. அக்கா ஆதாரம் இருக்குது அப்படிங்க. ஆதாரம் இருக்கா? இதை பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் தங்கமயில் வந்து கோமதியோட நகையை எடுத்து தன்னுடைய சேலைக்குள்ளே வைக்கிறதும், அங்கேருந்து நைஸாக போய் அவங்களுடைய பெட்டியில் வைக்கிறதும் இது எல்லாமே இருக்குது. இது எப்படி எடுத்து ராஜி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நகையை வந்து சரி பார்த்துட்டு இருக்கும்போது தங்கமயில காத்துறதுன்னு முடித்தாங்க. முடிக்கும் போதே சிந்தனை வித்தியாசமாக இருக்குது, அந்த கையை ஒரு மாதிரி பண்ணுறாங்க, திருடுறவங்க பண்ண மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ தான் சரி ஐடி என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சும்மையாவது வீடியோவை ஆன் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே அந்த அக்கா வந்து அத்தை நகையை எடுத்து செலவில் வச்சாங்க. சரி அப்போ என்ன தான் சின்ன பின்னாடியே போய் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த நகையை கொண்டு அவங்க பெட்டியில் வைக்கிறாங்க. அந்த நகையும் கவனிக்காமல் அத்தை கொண்டு அவங்க பேரோட வச்சுட்டாங்க, அரசியும் வச்சுட்டாங்க. எங்கள் அம்மாவுக்குள்ள நகையும் என்கிட்ட கொண்டு தந்துட்டு அரசி, அதை நான் சித்தப்பாட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் நகை பிரச்சனை முடிஞ்சதா, ரைட்டு விடு அப்படின்ட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கா அத்தை நகையை இவங்க எடுத்துருக்காங்களே, இதை சொல்லவா அப்படி அப்படிங்கிறாங்க. நம்ம சொன்னோம்னா இப்போ அதுக்கு மேலே இதாகும், நான் சொல்லாமே இருக்கும்ல, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அக்கா 2 பிளான் இருக்கா, 2 பிளானில் என்ன பண்ணலான்னு பாருக்கா அப்படிங்கிறாங்க. 2 பிளான் எதுன்னு சொல்லி நான் அதுக்கு சொல்கிறேன். நீனா எந்த முடிவாவது எடுக்காத, நீ எடுத்தால் கூட நான் தான் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. தங்கமயில் சொன்னா பார்த்தியா, இந்த மாதிரி நான் மீனா இடத்துல இருந்தால் இப்படி செய்ய சொல்லியிருக்க மாட்டேன், தடுத்து நிறுத்தியிருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னான். அதை மாதிரி ஏதாவது சொல்லுவா அப்படிங்கிறாங்க. அக்கா இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க ராஜி மீனாவை பார்த்து. நம்ம 2 பேரும் இப்போ போய் எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, நம்ப போகிறதும் இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சால் சரி தான் அப்படிங்கிறாங்க. நம்ம சொன்னால் கட்டின புருஷன் கூட கேட்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட செந்தில் மாமா பேச மாட்டார், என்கிட்ட கதிர் பேச மாட்டாங்க, அத்தை பேச மாட்டாங்க, அரசிக்கும் அரை கோவம் இருக்குது. ஒரே ஆள் சித்தப்பா தான். சித்தப்பா சொன்னால் அவர் யார்கிட்ட சொல்லணும் அவருக்கும் தெரியாது. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் அந்த உண்மையும் நம்ம வீட்டுக்கு தெரியணும். தங்கமயிலுக்காக புதுசாக தலையை தூக்கி வச்சு ஆடுதாங்க அந்த அத்தை. அதுபோக மாமா அவங்க வந்ததுலேருந்து தங்கமயில் மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது, அது தங்கமான பொண்ணு, அந்த பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிடணும்னு சொல்லி அவர் கரகத்தை தூக்கி தலையில் வச்சுருக்காரு. இப்படி இருக்கும்போது 2 இது நினைக்கிறேன். ஒன்று நம்ம மாமாட்ட நேரில் சொல்கிறது, உடனே மீனாக சொல்கிறாங்க இது நடக்காத கதை. 2வது வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதில் போட்டுவிட்ருவோம் அப்படிங்கிறாங்க. எந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா தனக்குத்தானே ஆப் வைக்கிறதுக்கு ஒரு ஹனிமூன் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று ஆரம்பித்தாங்களா, அந்த குரூப்பில் போட்டு விட்ருவோம், அந்த வீடியோ என்னென்னு பார்க்கட்டும். பார்த்தோன்னே ஓ இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத்தையிலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல, ஒவ்வொருத்தருக்காக வீடியோ போட வேண்டாம்ல, தங்கமயிலக்காவுக்கும் தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிடும், அவங்க தங்கச்சிக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்க. தெரியட்டும்க்கா, இவங்க லட்சணம் தெரியட்டும். நம்ம வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நினைப்போம். நான் என் புருஷன் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு டியூஷன் எடுக்க போனேன் வேலைக்கு, நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, அதை பெரிய குத்தமாக பேசுகிறாங்க. திருட்டுத்தனம் பண்ணுறவங்க, சிங்கி அடிக்கிறவங்க, ஏமாத்துறவங்களையும் உள்ளவங்க நினைக்காங்க. பார்த்தீங்கள்ல, அவங்க அம்மா வந்து ரொம்பவே குத்தி காட்டி பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்கக்கா, ராஜீவ் மீனாவும் நகை போட்டு வந்தாங்க, என் பொண்ணு நகை போட்டு வந்திருக்கா, கதிருக்கு மட்டும் கல்யாணம் முடியாமல் இருந்துச்சுன்னா நான் என் கடைக்குட்டி பொண்ணை கட்டி கொடுத்து என் மொத்த சொத்தையும் இந்த குடும்பத்துக்கே கொடுத்துருப்பேன்,
நகை என்கிட்ட இருக்கிறது பாதி நகையை கொண்டு போட்டிருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. போனால் கோவம் வரலையா அப்படிங்க. கோவம் வராமல் என்னக்கா இருக்குது, கோவம் கடுமையாக வந்துச்சு. ஒரு கொடுப்பு கொடுக்கலான்னு பார்த்தேன், என்ன தங்கமேல் அக்காவோட அம்மாவை போயிட்டாங்க, இல்லைன்னா கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. ராஜி, நீ கதிரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிறேன். பார்க்கலாம் நீ வேறு அப்படிங்கிறாங்க. இல்லை கதிரை வந்து வேறு யார் கூட இணைச்சி பார்க்கணுன்னாலும் முடியல, அப்போ நீ விரும்புறது தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நான் விரும்புதான் தான்க்கா, நான் அவனுக்காக தானக்கா வேலைக்கு போனேன், நான் எப்படி அவன் என்கிட்ட பேசணும்லக்கா, அவனே பேசாமல் போகும்போது எனக்கு மனசு வலிக்கலக்கா அப்படிங்கிறாங்க. இதாண்டி காதல், காதல் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஏக்கா காதல் வந்து தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. பல முறை சந்தோஷமாக இருந்திருக்கேன். காதலில் வந்து அன்பில் வந்து சண்டை வரும், எல்லாம் வரும். இதுவும் ஒரு வகை காதல் தான். என்கிட்ட செந்தில் பேசாமல் இருக்கலாம் சாப்பிடுவோம், ஆனால் அதில் ஒரு வகை காதல் இருக்குது சரியா. அந்த காதல் எல்லாருக்கும் வரணும், உனக்கு வந்துருச்சு, நீ கதிரை விரும்ப ஆரம்பிச்சிட்ட, கதிரும் உன்னை விரும்புவான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்குது கதையில். இப்போ நம்ம வந்து இந்த வீட்டுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா, நான் வந்து அதை வந்து பதிவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மயிலக்கா வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப யோசிச்சுக்காடி அப்படிங்கிறாங்க. என்னக்கா யோசிக்கிறது, நான் டியூஷனுக்கு போனேன், அதை நான் சொல்லலை, இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை வச்சு ரைட்டு, ஆனால் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம வீட்லேயும் தங்கமேலக்கா வீட்லேயும் சேர்ந்து தான் இருக்குது. அப்போ தங்கமேலக்கா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியணும். ஏன் குறிப்பாக தங்கமேலுக்கு தெரியணும். நம்ம வந்து அத்தைட்ட பேசுகிறோம் பேசலை, நம்ம இந்த வீட்டு பிள்ளைகள் இந்த வீட்டு மேலே பாசமாக இருக்கணும், புரியணும். நம்ம யாருங்கிறதும் அவளுக்கு புரியணுங்கா. அவன் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கலாம், நம்மளோட கூட ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம், ஆனால் அவளுக்குள்ள வேகமும் தெரியும் நம்மளுக்கு இருக்கும்லக்கா. அதனால் வந்து நான் இதை நான் அனுப்ப தாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிடுறாங்க. ராஜி அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே போயிடுது. நான் ராஜி என்ன இருக்கா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கர ஷாக்கு. இந்த நகையை தூக்கி இந்த பிள்ளை சேலையில் சேலையில் வச்சுட்டு நடந்து போகுது. நடந்து போய் அதோட பெட்டியில் வச்சுருது. இப்போ நகையை காணாமல் போச்சா வச்சான்னு கூட கோமதிக்கும் தெரில, அரசிக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு பாண்டியன். இந்த சூழ்நிலையில் கோமதிக்கு ஃபோன் அடிக்கேன். கோமதி, அந்த வீடியோ ராஜி அனுப்பியிருக்காது உண்மை தானா அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த நகை இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அந்த நெக்லஸ் மட்டும் இல்லை. இந்த சூழ்நிலையில் அந்த வீடியோவை தங்கமேல் ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஏன்னா தங்கமேல் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை சரவணனும் பார்த்துடுறாரு. சரவணன் ஃபோன் அடிக்கிறாங்க தங்கமேலுக்கு. தங்கமேல் செல்லு சைலண்டில் கிடக்கு. தங்கமேலுக்கு அவங்க அம்மா அடிக்கிறாங்க, அவங்க தங்கச்சி அடிக்கிறாங்க, அப்பா ஃபோன் அடிக்கிறாங்க. எந்த ஃபோனுமே தங்கமேல் எடுக்கல. ஆஹா மாட்டிக்கிட்டா போலையே, இந்த நகையை திருடின விஷயம் இந்த ராஜிக்கு எப்படியோ வீடியோ எடுத்திருக்காள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இந்த சூழ்நிலை ராஜிக்கு கதிர் ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறாங்க. எனக்கு நானாக தான் எடுத்தேன், கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இதையும் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன் திருடினாங்கன்னு அவங்கள கேட்கல, என்னையே ஏன் வீடியோ எடுத்துன்னு கேட்குறியா. அவங்க திருத்துன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க, நகையை எடுத்து சேலைக்குள்ளே போட்டாங்க. நான் கரெக்டாக அதை வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் பின்னாடியே போனவங்க கவனிக்கலை, ஜன்னல்லேருந்து வீடியோ எடுத்து அவங்க பெட்டிக்குள்ளே வச்சாங்க. இப்போ வரைக்கும் அந்த நகை ஏன் எடுத்தான் எதுக்கு எடுத்தேன்னு அவங்க சொல்லலை, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, சரி ரைட் நீ வேறு எதுவும் பேசாத, உனக்கு வந்து ஆதாரத்தை அனுப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் கோமதி அந்த பொருளை தேடி பார்க்குறாங்க, காணலை. இந்த பொருள் இல்லைங்க, அப்போ அந்த வீடியோவில் வந்தது உண்மை தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட் நான் வீட்டுக்கு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. கோமதி, நீ தேடி பார்த்தல அப்படிங்க. தேடி பார்த்தாங்க, அந்த வீடியோவில் வந்து உண்மை தான், அந்த நெக்லஸை காங்கலை அப்படிங்கிறாங்க. உடனே அரசி வந்து வராங்க. என்னம்மா அண்ணி இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நானும் அவளை ரொம்ப நம்பி தான் அந்த நகையை சரி பார்க்க சொன்னேன், உள் வீட்டுக்குள்ளே இப்படி பண்ணோன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க கோமதி. இங்கே பாண்டியன் ரொம்பவே ஷாக்காக இருக்கிறார். இந்த மருமகளை தலையில் தூக்கி வச்சு ஆடணும், இந்த பிள்ளை எப்படி செஞ்சுட்டேன், நான் வந்து கல்லாச்சாவியை கூட கொடுக்கலான்னு நினச்சினேன் கோமதி, பீரோவில் வந்து வர செலவு பார்க்குறதுக்கு மூத்த மருமா நீனே பாருமா அப்படின்னு கொடுத்துடலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்டவன் நாளைக்கு என்ன செய்வான்னு தெரியாது, முதல்ல அவட்ட இதை என்ன ஏதுன்னு கேட்கணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கண்டிப்பாக இதை கேட்கணும் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி போய் மயில் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. தட்டோன்னே என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தெரியாத மாதிரி வெளில வராங்க. எல்லோரும் கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு தங்கமயில் என்னத்தை என்னாச்சு, வீட்டில் வேறு எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களா, அவங்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மியாக புல்ட்டப் பண்ணுறாங்க. முதல்ல அதெல்லாம் இருக்கட்டும், என் நெக்லஸ் எதுக்கு எடுத்து சேலக்குள்ளே ஒழிச்சு வச்சேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, சேலக்குள்ளே எடுத்து ஒழிச்சு வச்சேனா அப்படிங்கிறாங்க. அவன் செல் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. செல் எடுத்துகிட்டு வராங்க. செல் எடுத்தோன்னா செல்லை ஓப்பன் பண்ண அப்படிங்கிறாங்க.
ஓப்பன் பண்ணிட்டு அப்படிங்க வாட்ஸ்அப்பில் அப்படிங்க வாட்ஸ்அப்பில் போகிறாங்க. பார்த்தா ராஜு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கா அப்படிங்க. ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது தங்கமயில் திருடின வீடியோ. இதை பார்த்தோன்னே தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.